Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about 7.3.7 antigen, antibody interaction. Antigen கிருமி, அதாவது எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிங்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் இணைதல் அல்லது பிணைப்பு அல்லது இடைவினைகள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி சண்டை போடுதுன்னு பார்க்கலாம். ஸோ த ரியாக்ஷன் between antigen antibody is the basis for humoral immunity or antibody immunity. சரிங்களா? ஸோ ஒரு எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருட்களுக்கு இடையான வினையே திரவ வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடைக்காப்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ த ரியாக்ஷன் between ஆன்டிஜன் ஆன்டிபாடி, ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் இடையில் நடக்கூடிய அந்த வினைகளே, ஸோ அந்த செயல்பாடுகளே எதற்கு அடிப்படையாக விளங்குகிறது? ஹிமோரல் இம்யூனிட்டி அல்லது ஹிமோரல்னா இரத்த வழி நோய் தடைக்காப்பு அல்லது ஆன்டிபாடி வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடைக்காப்பு என அழைக்கப்படுகிறது. So the reaction between antigen and antibody occurs. The reaction between antigen and antibody occurs in 3 stages. 3 நிலைகளில் நடைபெறுது. So during the first stage, reaction involves formation of antigen antibody complex. So first நிலையில், ஸோ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டேஜஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. சரிங்களா? ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் இவைகளுக்கு இடையே என்ன ஏற்படுகிறது? ஒரு கூட்டமைப்பு ஏற்படுகிறது. ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லீட்ஸ் டு விசிபிள் ஈவெண்ட்ஸ் லைக் பிரிசிபிடேஷன். ஸோ நன்கு வெளியே தெரியக்கூடிய மிக முக்கியமான வினைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேஷன், அதாவது தமிழில் சொன்ன வீழ்படிவாகுதல், அகுளுட்டினேஷன் திரிபடைய செய்தல், இந்த மாதிரியான சில அது ரிலேட்டடான ரியாக்ஷன் நடக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் லீட்ஸ் டு விசிபிள் ஈவெண்ட், கண்ணுக்கு தெரியக்கூடிய நன்கு அறிந்த சில நிகழ்ச்சிகள் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிசிபிடேஷன் வீழ்படிவாக்கம், அகுளுட்டினேஷன் அப்படின்னா திரிபடுதல். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஸோ ஃபைனல் ஈவெண்ட், லாஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன், அந்த கிருமிகளை அழித்தல், ஒழித்தல், கொல்லுதல். டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழித்தல். எதைய? கிருமிகளாகவும் இருக்கலாம், கெமிக்கல்ஸாகவும் இருக்கலாம், எல்லாமே. ஸோ எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு வெளியிருந்து உடம்புக்குள்ளே வந்து டிசீஸை காஸ் பண்ணுது அத்தனை ஆன்டிஜன் தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஆன்டிஜனை டெஸ்ட்ரக்ஷன் அழித்தல், நியூட்ரலைசேஷன் அப்படின்னா சமநிலைப்படுத்துதல், அந்த நச்சு பொருட்களை செயல்பட விடாமல் சமநிலைப்படுத்துதல். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து ஃபவுண்ட் இன் தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் இதுக்கிடையில் எப்படி இணைப்பு ஏற்படுதுன்னு பார். பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். பைண்டிங் அப்படின்னா இணைப்பு, ஃபோர்ஸ்னா விசை, இணைப்பு விசை உருவாகிறது. யார் யாருக்கு இடையில்? ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடி ரியாக்ஷன், அந்த வினைகளுக்கு இடையே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி வினைகளுக்கு இடையே பைண்டிங் ஃபோர்ஸ் உருவாகிறது, இணைப்பு விசை உருவாகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பைண்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி டியூ டு ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனுக்கு ஆன்டிபாடிக்கு இடையில் பைண்டிங் ஃபோர்ஸ் இணைப்பு விசை ஏன் ஏற்படுதுன்னா டியூ டு 3 ஃபேக்டர்ஸ், 3 காரணிகளால், ஃபேக்டர்னா காரணிகளால் ஏற்படுகிறது. ஓகே, தே ஆர் க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னஸ், அதாவது ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிங்கிறது எதிர்பொருள், ஆன்டிஜனுங்கிறது எதிர்பொருள் தூண்டி, இந்த ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கு இடையிலே க்ளோஸ்னஸ் உருவாகிறது. க்ளோஸ்னஸ்னால் நெருக்கம் உண்டாகிறது, இரண்டுக்கு முடிய நெருக்கம், க்ளோஸ்னஸ்னால் நெருக்கம் உண்டாகிறது. ரெண்டாவது நான் கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்
சரிங்களா. நான் கோவலண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு இல்லாத, அதாவது இந்த ரெண்டு இணையது இல்லைங்களா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, அப்போ அந்த கோவலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது. தேர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் இன்பிட்வீன் தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜனுக்கு ஆன்டிபாடிக்கு இடையில் கோவலண்ட் பாண்ட் நடைபெறுவதில்லை. ஸோ இவைகள் இல்லாமல் வேறு பாண்ட்ஸ் எல்லாம் நிறைய உருவாகிறது. நான் கோவலண்ட் பாண்ட்ஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், சரிங்களா. மூலக்கூறுகளுக்கிடையே விசை, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் மூலக்கூறுகளுக்கிடையே விசை. ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஃபேக்டர் என்னென்னா அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி, சரிங்களா. எதிர்பொருட்களின் சார்பு, எதிர்பொருள் சார்புன்னு சொல்லுவோம். அஃபினிட்டினா சார்ந்திருத்தல், ஆன்டிபாடி வந்து அஃபினிட்டியாக இருக்குது, எதிர்பொருள் சார்பு. திஸ் 3 ஃபேக்டர் மேக் எ பைண்டிங் ஃபோர்ஸ் இன் பிட்வீன் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ்னஸ். செகண்ட் ஒன் வந்து நான் கோவலண்ட் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன் வந்து அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when antigen and antibody are closely fitted, அதாவது ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் க்ளோஸாக மிக நெருக்கமாக என்ன ஆகிறது, மிக நெருக்கமாக பொருந்தினால் the strength of bind is great, சரிங்களா. ஸோ அந்த இணைப்பு உறுதியாக இருக்கின்றது, ஸ்ட்ரென்த்னா வலிமையாக இருக்கிறது, பைண்டிங் அந்த இணைப்பு கிரேட் வலிமையாக இருக்கிறது. ரெண்டு க்ளோஸாக வந்து ஃபிட் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறது, வலிமை அதிகம். எந்த வலிமை? பைண்டிங் இஸ் இணைப்பு வலிமை அதிகரிக்கிறது. ஸோ when they are apart பைண்டிங் ஸ்ட்ரென்த் இஸ் லோ. ஒருவேளை அவை விலகி இருந்தால், அப்பார்ட்னா விலகி இருத்தல், ஆன்டிஜன் ஆன்டிபாடி சற்று தொலைவில் விலகி இருந்துச்சுன்னா பைண்டிங் ஸ்ட்ரென்த் இஸ் லோ. பைண்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பைண்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கும், இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கிறது. பைண்டிங் ஸ்ட்ரென்த்னு என்னது? இணைப்பின் வலிமை, அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற. ரெண்டு அப்பார்ட்டாக இருந்துச்சுன்னா, தூரமாக இருந்துச்சுன்னா பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, பைண்டிங் ஸ்ட்ரென்த். ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க, ஆன்டிஜன் ஆன்டிபாடி க்ளோஸாக இருந்துச்சுன்னா பைண்டிங் ஸ்ட்ரென்த்து கிரேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ the bonds that hold the antigen to the antibody combining site are called non-covalent in nature. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பொருள் துண்டியும் எதிர்பொருளையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடி இணையுது இல்லைங்களா, இதற்கிடையில் பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டு கோவலண்ட் பாண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வேறு ஏதோ ஒரு பாண்டு, ஒரு பிணைப்பு தான் காரணம். ஆன்டிஜனை ஆன்டிபாடி இணைக்கக்கூடியது நான் கோவலண்ட் பாண்ட், சகப்பிணைப்பு இல்லாத. கோவலண்ட் பாண்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, கோவலண்ட் பாண்ட் இங்கே பங்கேற்பதில்லை. ஸோ கோவலண்ட் பாண்ட் இல்லாமல் ஸோ அதர் பாண்டு தான் அங்கே வந்து இணைகிறது. ஸோ த பாண்டு, அதாவது பிணைப்பு வந்து ஹோல்டு, அந்த பிணைப்பு வந்து ஆன்டிஜனு ஆன்டிபாடியும் கம்பைனிங் சைட், அந்த இணையக்கூடிய பதில் இணைச்சிடும், சரிங்களா. அண்ட் ஆர் ஆல் நான் கோவலண்ட் இன் நேச்சர், சகப்பிணைப்பு இல்லாத அமைப்பாக அங்கே அமைகிறது. ஸோ அப்போ சகப்பிணைப்பு இல்லைன்னா நான் கோவலண்ட் பாண்டு வந்து ஆன்டிஜனுக்கு ஆன்டிபாடியில், ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கு இடையில் உருவாச்சுன்னா அப்போ அந்த பாண்டு என்னென்ன பாண்டாக இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டு, சரிங்களா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டு, வாண்டர் வால் ஃபோர்ஸஸ், ஹைட்ரோஃபோபிக் பாண்டு, இந்த மாதிரி பாண்டாக தான் இருக்குன்னு சொல்கிறோம், சரிங்களா. அதாவது மின்னிலை விசை இணைப்புகள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டுன்னா மின்னிலை, எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு என்னது? மின்னிலை விசை பிணைப்புகள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு என்னது? மின்னிலை விசை பிணைப்புகள். அப்படி ஏதாவது பாண்டாக இருக்கலாம், ஹைட்ரஜன் பிணைப்பாக இருக்கலாம், வாண்டர்வால் ஆற்றல் அல்லது நீர் விளக்கு விசை. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நீர் விளக்கு, நீரை விலக்கி விடக்கூடிய பாண்டாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த 5 வந்து நான் கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். இவைகளால் ஒரு பாண்டு உருவாகி
அந்த பாண்டு ஆன்டிஜனை ஆன்டிபாடியை ஃபிட் பண்ணிச்சுன்னா இணைச்சதுன்னா அதுக்கு பேர் நான் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் antibody affinity is the strength of the reaction between single antigenic determinant and single combining site of the antibody. antibody affinity னா அதாவது எதிர்பொருள் ஈர்ப்பு, அந்த ஆன்டிபாடி ஈர்ப்பு, அந்த விசை ஆன்டிபாடி ஈர்ப்பு. சரிங்களா? ஆன்டிபாடி அஃபினிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த, ஸ்ட்ரென்த்னா வலிமையை கொடுக்குது யாருக்கு இடையில், சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட், ஒற்றை எதிர்பொருள் தூண்டி நிர்ணய மூலக்கூறு. அதற்கும் இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு ஆன்டிஜன், இதுக்கு மேலே ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்னு சொல்லுவது, இது வந்து ஆன்டிஜன். இதற்கும் ஒரு ஆன்டிஜன் டிட்டர்மினன்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ஆன்டிபாடியில் ஹீமோகுளோபியில் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஸோ கம்பைனிங் சைட். ஸோ இதற்கும் இடையில் நல்ல ஒரு வலுவான பிணைப்பு ஏற்படும். அதாவது அப்படி ஏற்படணும்னா ஆன்டிபாடி அஃபினிட்டி இருக்கணும். சரிங்களா? எதிர்பொருள் ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஸோ அந்த ஆன்டிஜெனிக் டிட்டர்மெண்ட்டுக்கு, அதாவது ஆன்டிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்டிஜன் டிட்டர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஆன்டிபாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் பைண்டு சைட்டுக்கு இடையில் நல்ல ஒரு அஃபினிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. Here, the cheap application of antigen-antibody reactions are to determine blood groups for the transfusion. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லாங்கன்னா, எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் பயன்கள். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இணைதுங்களா, அந்த ரியாக்ஷனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிட்டர்மைன் பிளட் குரூப்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ டிட்டர்மைன்ஸ் அப்படின்னா கண்டறியலாம். சரி, இரத்த தொகுதிகளை கண்டறிவதற்கு இரத்தத்தை டிரான்ஸ்ஃபியூஷ் கடத்துவதற்கு, இரத்தத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, இரத்தத்தை வழங்குவதற்கு முன்னாக இரத்த தொகுதிகளை கண்டறிவதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ரத்தத்தை டொனேட் பண்ணுறோம்னா ஸோ பிளட் குரூப் செக் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்ஷன் ரத்த பரிமாற்றத்தின் போது ரத்த வகைகளை கண்டறிதல் நிர்ணயிப்பதற்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டடி சீரோலாஜிக்கல் அசர்டைன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போசர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். அதாவது தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனைகளை ஏற்படுத்த இந்த ரியாக்ஷன் ஏற்படுகிறது. சீரலாஜிக்கல் அசஸ்மெண்ட்னா சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் அசஸ்மெண்ட்னா உறுதிப்படுத்தல், சீரம் சார்ந்த சோதனைகளை உறுதிப்படுத்துவதற்கு. சரிங்களா? அதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் நோய் கிருமிகளால் தாக்கப்படும் போது சீரம் சார்ந்த சோதனைகளை உறுதிப்படுத்துவதற்கு உதவி பண்ணுது. ஸோ அப்படி என்ன பண்ணலாம், டு டெவலப் இம்யூனோ அசே ஃபார் த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ இம்யூனோ அசே, ஸோ சோதனை அயல் பொருட்களை கண்டதற்கான தடைக்காப்பு மதிப்பீட்டிலான சோதனை. இம்யூனோ அசேனா தடைக்காப்பு மதிப்பீட்டு சோதனைன்னு சொல்லும், தடைக்காப்பு மதிப்பீட்டு சோதனை. ஸோ இவைகளெல்லாம் செய்வதற்கு உதவி பெறுகின்றது. சோதனை அயல் பொருட்களை கண்டறிவதற்கான தடைக்காப்பு மதிப்பீடு, அசேனா தடைக்காப்பு சோதனைகள், குவான்டிஃபிகேஷனை மதிப்பீடு செய்வதற்கும் உதவுகிறது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா டு டெக்ட் தி ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன் த சீரம். சரிங்களா? நம்மளுடைய சீரத்தில் புரோட்டீன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம். டு டிட்டர்மைன் தி கேரஸ்டிக் ஆஃப் சர்டன் இம்யூனோடிஃபிஷியன்சிஸ். சில தடைக்காப்பு நோய்களை, சரிங்களா, சில தடைக்காப்பு குறைவு நோய்களின் பண்புகளை கண்டறிவதற்கு ஸோ இந்த ரியாக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.